இன்னைக்கு என்ன செய்தி? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ஐயனார் துணை சீரியலோட இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போறோம். ஒரு வழியா சொத்த நம்ம கைக்கு மீட்டு, அவங்க பெரியப்பாவையும் நல்லா வெறுப்பேத்தி, டான்ஸ் எல்லாம் போட்டு, குத்தாட்டம்லாம் போட்டு அனுப்பி விட்டுர்றாங்க. அவரும் அந்த இதெல்லாம் தாங்க முடியாம புலம்பிக்கிட்டே ஓடிர்றாரு. அதுக்கப்புறம் நிலா சொல்றாங்க, "இன்னைக்கு போகி வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, நாளைக்கு சாமி கும்பிடணும். பொங்கல் வச்சு சாமி கும்பிடணுன்ற" மாதிரி சொல்றாங்க. அப்ப அதுக்கு இவர் சொல்றாரு, "சோழன் அப்போ ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துடலாம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அப்போ எல்லாரும் வீட்ல இருந்து எல்லாமே செஞ்சிடலாம். வீடெல்லாம் கிளீன் பண்ணி, நாளைக்கு பொங்கல் சாமி கும்பிடணுன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, வானதியும் இவரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, பாண்டியனும். அப்போ வந்து வானதி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, "நீ வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற" அப்படின்ற மாதிரி பாண்டியன்கிட்ட ஒரே சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, "நீ என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் வாங்கி தரேன்ற" மாதிரி சொல்லும் போது, கிஃப்டெல்லாம் கேட்காம தான் வாங்கி தரணும், கேட்டு வாங்கி தரதுக்கு பேர் கிஃப்ட் இல்லைன்ற மாதிரி இவங்க இது பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, "அப்படியா இருந்தால் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வா, நாளைக்கு நாங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறோம்" அப்படின்னும் போது, "ஓ அப்படியா?" அப்படின்னு கேட்டுட்டு என்ன பண்ணுறா, அங்கேயும் வானதி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறா. அப்போது தீபாவளி கும்பிட்டீங்களா இல்லையான்னும் போது, தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணோமே, எப்போ அப்படின்னோடனே, "நாங்கள் நைட்டு சாமி கும்பிட்டோம்" அப்படின்னும் போது, "அப்போ ஏன் நீ என்னை கூப்பிடலன்னு" சொல்லிட்டு அதுக்கு ஒரு சண்டை போடுறா. போட்டு அப்படி இப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத வந்து வானதியுடைய மாமா வந்து பார்த்துட்டு போகிறாரு. அப்படியே இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி, இவனும் பாண்டியனும் வானதியும் உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மாமா வந்து அதை பார்த்துட்டு அப்படியே திரும்பவும் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே போயிடுறாரு. அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, சோழனும் நிலாவும் அந்த பொங்கல் கும்பிடுறதுக்காக எல்லா ஜாமானும் வாங்க போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வருவாங்க, எல்லாத்தையும் வாங்கி எடுத்துக்கிட்டு. அப்போது இவங்க கேட்பாங்க, "ஏன் நீங்கள் பொங்கல்லாம் உங்கள் வீட்டில் இது பண்ணது இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லைங்க, நாங்கள் பொங்கல்லாம் கும்பிட்டதே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைமு" அப்படின்னும்போது, அப்போது இவங்க சொல்கிறாங்க, "எங்கள் வீட்டில் கூட வந்து சூப்பராக தீபாவளி பொங்கல்லாம் வந்து நல்லா கொண்டாடுவாங்க, போனஸ்லாம் கொடுத்து சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வந்து நல்லா ஜாலியாக செலிப்ரேஷன் பண்ணுவோம். ஆனால் இப்போ பாருங்கள், இப்போவும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கெல்லாம் என்னை பற்றி இப்போ நினைக்கிறதே இல்லை" அப்படின்னும்போது, அப்போது சோழன் சொல்லுவான், "ஊன்னு சொல்லுங்க, நான் வேணா இந்த மாதிரி கூட்டு போய் உங்களை விடுறேன்னும் போது, "ஐயோ வேணாம் வேணாம்" அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அப்போது இவர் சொல்லுவார், "ஆனால் இது ஒரு மாதிரி நல்லா தாங்க இருக்குது, புருஷனும் பொண்டாட்டியுமா போய் பொங்கல் ஜாமான்லாம் வாங்கிட்டு வரோம்" அப்படின்னும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஐயோ நான் எதுவுமே சொல்லலையேன்ற மாதிரி கோவப்படுவாள் யூஸ்வலாக. ஆனால் நீலா வந்து அந்த இடத்துல கோவப்பட மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. அதை வந்து இவருக்கு வந்து சோழனுக்கு வந்து அட்வான்டேஜாக போயிடுது. ஐயோ கோவப்படல, அமைதியாக தான் இருக்காங்கன்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கலாம். அப்போது இவங்க சொல்லிட்டு வராங்க, இந்த மாதிரி, "இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆஃபீஸ் வந்து வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு தனியாக எடுத்து நடத்துகிற மாதிரி கற்றுக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னும் போது, அப்போ சோழன் சொல்கிறான், "அப்போ தனியாக வச்சு நடத்துவீங்களா?" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, "ஆமாம் நடத்தலாம், ஆனால் எனக்கு அந்தளவுக்கு யாரையும் தெரியாது, தெரிஞ்சால் தானே அதெல்லாம் செய்ய முடியும். இப்போ என் ஃப்ரெண்டு திவ்யா கூட ஆளுக்கு கொஞ்சம் காசு போட்டு ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, அங்கே கூட என்னை கூப்பிட்றாங்க" அப்படின்னும்போது, அப்போ இவர் சொல்கிறாரு, "அப்போ போய் பண்ணலாமே" அப்படின்னும்போது, இவங்க என்ன சொல்கிறாங்க, "இல்லை அப்படி பண்ண முடியாது, ஏன்னா முழுசாக இப்போ கொஞ்சம் கற்றுக்கணும், பயமாக இருக்குது, அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு பார்த்து நிதானமாக தான் செய்யணும், பார்க்கலாம் போக போக என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் முடிவு பண்ணணுன்ற" மாதிரி 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே வராங்க. அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, இந்த வானதி இருக்காங்க இல்லையா, அவங்க மாமா இவங்க 2 பேர் பேசுறத பார்த்துட்டு போயிருப்பாரு. வீட்ல போய் அத போய் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி, "உன் பொண்ணு வந்து ஏதோ மெக்கானிக் கூட பேசிட்டு இருந்தான்றல்ல, அவ இன்னுமா பேசிக்கிட்டு இருக்கான்ற" மாதிரி கேட்கும்போது, அவங்க வீட்லயும் ஆமா அப்படின்றாங்க. அப்போ இப்போ கூட நான் பார்த்துட்டு தான் வரேன், அவன் அங்க தான் பேசிட்டு இருக்கான்னோன, அவங்க அண்ணன் வந்து, "சும்மாவா விட்டு வந்து அடிக்க வேண்டியது தானே" அப்படி இப்படின்னு சத்தம் போடுறான். அப்போ அவங்க வீட்ல சொல்றாங்க, "என் பொண்ணு என்ன சொன்னாலும் கேட்க மாட்றா, பையனாவது பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல பையனா தான் இருக்கான், அன்னைக்கு கூட பெங்களூர் போயிட்டா சொல்லாம கொள்ளாம, அந்த தம்பி தான் கூட்டு வந்து விட்டு மன்னிப்புலாம் கேட்டு போனாரு, அப்போ நல்ல பிள்ளையா தான் இருக்கான், ஆனா இவ தான் அடங்க மாட்டேங்கிறா" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவங்க மாமா என்ன சொல்றாரு, "அப்படியா இருந்தா நீங்க வந்து அவனுக்கே கல்யாணம் முடிச்சு வச்சுருங்க, பையன் நல்ல பையனா இருக்கான்றீங்க, வீடும் சொந்த வீடுன்றீங்க, அது இல்லாம இன்னொரு பொண்ணும் வந்து அங்கே தானே வாழுது, அந்த பொண்ணு கூட ரொம்ப பணக்கார பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன், அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு?" அப்போ
பேசி முடிச்சிருங்கன்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ அவங்க வீட்லேயும் பேசி முடிவு எடுத்துடுறாங்க. அதோட அப்படியே அந்த சீனை முடிச்சிடுறாங்க. அப்படியே அடுத்த நாளைன்னு கொஞ்சம் போடுவாங்கல்ல, அப்போ வந்து இவன் என்ன பண்ணுறான், ஆல்ரெடி இவன் கூப்பிட்ருப்பான்ல பாண்டியன் வந்து இவளை வானதியை எங்கள் வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க, அதுக்காக அவள் ரெடியாக இருப்பான். அப்போது வந்து அவள் சொல்கிறா அவங்க அம்மா கிட்ட, இந்த மாதிரி பாண்டியன் வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க, நான் அங்கே போகிறேன் அப்படின்னும் போது, அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, உன் பொண்ணு என்றைக்கே கேட்க மாட்டா, பேசாமல் அவனுக்கே இவ்வளோ கல்யாணம் முடிச்சு வச்சிடணும் போது, அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இப்படியே பேசிகிட்டு இருக்காத, போய் சொல்லி அவங்கள நம்ம வீட்டில் பொண்ணு கேட்க வை, பொண்ணு பார்க்க வர சொல்லுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவளும் ரொம்ப ஹாப்பியாகி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு பாண்டியன் இவங்க வீட்டுக்கு போகிறாங்க, அந்த சோழன் வீட்டுக்கு போகிறாங்க. போனால் அங்கே வந்து எல்லாரும் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போது வானதி சொல்கிறா, எங்கள் வீட்டில் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க, வந்து உங்களை பொண்ணு கேட்க சொல்கிறாங்கன்ற மாதிரி சொல்லும் போது பாண்டியன் முகம் அப்படியே மாறுற மாதிரி காமிக்கிறாங்க. காமிச்சிட்டு அப்புறம் அடுத்த இதில் வந்து என்ன காமிக்கிறாங்கன்னா, இவர் வந்து பேசுகிறாரு, எங்கள் அண்ணன் இருக்கும் போது எதுக்கு இப்போ வந்து கல்யாணத்துக்கு அவசரம், அவர் இருக்கார்லன்னும் போது, அப்போ இவ சொல்கிறா வானதி, ஏன் அவங்களுக்கு தான் பொண்ணு ரெடியாக இருக்குல்ல, அப்புறம் என்ன அப்படின்னும் போது, அப்போ இவர் சொல்கிறாரு, இருக்கிறதே ஒரு ரூமு தான், என்ன பண்ணுறதுன்னும் போது, உங்கள் சோழன் வந்து ஃபேக் கல்யாணம் தானே பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு எதுக்கு ரூமு, அவங்கள வெளியில் வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம் அந்த ரூமுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே இதை முடிக்கிறாங்க. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குது. இதால் பெரிய இஷ்யூ ஆகும்னு நினைக்கிறேன். இந்த வானதி சும்மா இருக்காது எனக்கு தெரிஞ்சு. இது பெரிய வம்பு இழுக்கிற மாதிரி தான் தெரியுது. அவங்க வீட்டில் வேற கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. சும்மாவே பேசுவோம், இப்போ அதிகமாக பேசுவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் நாளைக்கு என்னென்ன எபிசோடு, இனி வர எபிசோட்லலாம் என்னென்ன போயிட்டுருக்குன்னு நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.